Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நாம கேரட் ரைஸ் எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாங்க. இது 6 மாசத்துல இருந்து 2 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இப்போ இது எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாங்க. இதுக்காக நான் சாப்பாட்டு அரிசி வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசிக்கு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போதான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, 6 மாசம் தான் ஆகுது அப்படின்னா நீங்க 1 ஸ்பூன் அரிசியும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பருப்பும் சேர்த்துக்கோங்க. துவரம் பருப்புக்கு பதிலா நீங்க பாசி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் போல ஊற வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை நம்ம இப்போ குக்கர்ல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு பாதி கேரட்டை வந்துட்டு நல்லா கழுவி தோல் சீவிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததா 2 பல்லு பூண்டை வந்துட்டு சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை வந்துட்டு சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததா வந்துட்டு கொஞ்சமா சீரகப்பொடி நான் சேர்த்துக்கிறேங்க. சீரக பொடியா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இல்ல சீரகமாவே இருக்கு அப்படின்னா கொஞ்சமா இதே மாதிரியே சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் எல்லாம் ரொம்ப சேர்த்துடக்கூடாதுங்க, சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் சேர்க்கணும். இப்போ இதுல நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூடவே தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இப்போ இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கலாம். நம்ம 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கன்னா உப்பு சேர்க்க தேவையில்லைங்க. அதுக்கு மேல இருக்கிற குழந்தைங்கன்னா நீங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கர் 1 விசில் வந்த உடனே லோ ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் போல வச்சிருந்து ஆஃப் பண்ணிருங்க. இல்லைன்னா ஒரு 5 விசில் வச்சு ஆஃப் பண்ணிருங்க. அப்பதான் சாதமும் பருப்பும் நல்லா கொலைய வெந்திருக்கும். நல்லா கொலைய வேக வச்சு மசிச்சு கொடுத்தாதான் குழந்தைகளுக்கு செரிமானம் ஆகும். 6-7 மாச குழந்தைங்க அப்படின்னா நீங்க மிக்சியில லேசா ஒரு வாட்டி அரைச்சிட்டு கொடுங்க. ஆனா 8-9 மாச குழந்தைங்க அப்படின்னா நல்லா கரண்டி வச்சு நல்லா குக்கர் ஓபன் பண்ண உடனே சூடா இருக்கும் போதே இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. 8-9 மாச குழந்தைங்கன்னா ரவை பதத்துக்கு இருந்தா போதும். ஆனா 6-7 மாச குழந்தைங்கன்னா நீங்க மிக்சியில லேசா ஓட விட்டு கொடுத்தாதான் நல்லது. மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பேபி ஃபுட் ரெசிபிஸ் மட்டும் இல்லாம நிறைய வெயிட் லாஸ் ரெசிபிஸும் நம்ம சேனல்ல இருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.